மனித உரிமை மீறல் வழக்கில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் என் மீதான குற்றச்சாட்டுகளை மறுக்கிறேன் என ஷேக் ஹசீனா தரப்பிலிருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். ஷேக் ஹசீனா தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற உள்நாட்டு கலவரத்தில் பல்வேறு நபர்கள் உயிரிழந்தது தொடர்பான வழக்கை விசாரித்த அந்நாட்டு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி எனவும் அவருக்கு மரண தண்டனை விதித்தும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்து ஷேக் ஹசீனா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மிக கடுமையாக மறுத்திருப்பதோடு நீதிமன்ற தீர்ப்புகள் மீதும் தற்போதைய முகமது யூனுஸ் தலைமையிலான அரசாங்கத்தின் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக தமக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட இந்த தீர்ப்பு ஜனநாயக தீர்ப்பு இல்லாத தேர்ந்தெடுக்கப்படாத அரசாங்கத்தால் நிறுவப்பட்டு தலைமை தாங்கப்படும் ஒரு மோசடியான தீர்ப்பாயத்தால் வழங்கப்பட்டுள்ளது என கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். தமக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு பாரபட்சமானவை மட்டுமின்றி அரசியல் ரீதியாக உந்தப்பட்டவை என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் மரண தண்டனைக்கான அவர்களின் அருவருப்பான அழைப்பில் வங்கதேசத்தின் கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை நீக்குவதற்கும் அவாமி லீக் கட்சியை அரசியல் சக்தியாக இல்லாமல் ஒழிப்பதற்கும் இடைக்கால அரசாங்கத்துக்குள் இருக்கும் தீவிரவாத நபர்களின் வெட்கக்கேடான கொலைகார நோக்கத்தை இந்த தீர்ப்பாயம் வெளிப்படுத்தி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தான் முற்றிலுமாக மறுப்பதாகவும் கடந்த ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அரசியல் பிரிவின் இரு தரப்பில் நடந்த அனைத்து மரணங்களுக்கும் தான் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அவர் தானோ அல்லது தன்னுடைய கட்சியை சார்ந்த எந்த பிற தலைவர்களோ போராட்டக்காரர்களை கொள்வதற்கு உத்தரவிடவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முதலில் நீதிமன்றத்தில் என்னை பாதுகாத்துக் கொள்ள எனக்கு நியாயமான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனது சொந்த விருப்பப்படி வழக்கறிஞர்கள் இல்லாத நிலையில் என்னை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவும் தமக்கு எதிராக வழங்கப்பட்ட இன்றைய தீர்ப்பு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மத சிறுபான்மையினர், பழங்குடி மக்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பிறருக்கு எதிராக ஆவணப்படுத்தப்பட்ட வன்முறையில் மற்ற கட்சிகளை சேர்ந்த குற்றவாளிகளை தண்டிக்கவோ அல்லது விசாரிக்கவோ துல்லியமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள அவர் இந்த சர்வதேச நீதிமன்றத்தால் தான் விடுதலை செய்யப்படுவேன் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தான் இடைக்கால அரசை பலமுறை கேட்டுக்கொண்ட பிறகும் கூட அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் எனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை எனவும், ஏனென்றால் தான் விடுவிக்கப்படுவேன் என்று தெரிந்திருப்பதாலேயே அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தை நாடவில்லை எனவும் ஷேக் ஹசீனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். எனக்கு எதிரான குற்றவியல் நீதிமன்ற தீர்ப்பு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட முடிவு என ஷேக் ஹசீனா தரப்பிலிருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் எனது தரப்பு நீதியை கூற வாய்ப்பு அளிக்கப்படவில்லை எனவும் ஷேக் ஹசீனா தரப்பிலிருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. டாக்டர் யூனுஸ் அரசியலமைப்பிற்கு விரோதமாகவும் தீவிரவாத சக்திகளின் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்தார் என ஷேக் ஹசீனா தரப்பிலிருந்து அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.